முன்வைக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா திமுகவுடைய இளைஞர் அணிக்கு அங்க இளைஞர்களுடைய மாணவர்களுடைய ஓட்டுகள் வரவே இல்லை. இந்த ஓட்டுகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் சென்றிருக்கிறது அப்படிங்கறத தான் இவங்க எல்லாமே உறுதிப்படுத்துறாங்க. வைகோவாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், ஜோதிமணியாக இருக்கட்டும், பாலகிருஷ்ணன் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே உறுதிப்படுத்தாங்க. பல பேர் இப்படி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. நான் உதாரணத்துக்கு ஒரு சிலரை குறிப்பிட்டிருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணா அறிவாலயத்தில் பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. என்ன சம்பவம் அப்படின்னா, நமக்கு தெரியும் டிஜிபியாக இருந்து ஓய்வு பெற்றவர் ரவி ஐபிஎஸ் அவர்கள் டிஜிபியா இருந்து ஓய்வு பெற்றாங்க. இந்த ரவி ஐபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸிட் போல் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, எக்ஸிட் போல் என்ன அப்படின்னா, தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் கொண்டு, ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர்ஸை கொண்டு நான் ஒரு சர்வே நடத்தினோம். இந்த சர்வேல ஒவ்வொரு தொகுதியிலையுமே 100 பேரிடம், அதாவது வேற வேற ரிலிஜன், கேஸ்ட், இப்படி பல்வேறு தரப்பட்டவர்களிடம் ஒரு சர்வே ஒன்று நடத்தினோம். இந்த சர்வேல பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, சர்வே மட்டும் நடத்தியது மட்டுமல்லாம இந்த சர்வேக்களை நாங்க சாட் ஜிபிடி போன்ற ஏஐ பயன்படுத்தி எல்லாம் பல்வேறு வகையில அனலைஸ் பண்ணி பார்த்தோம். எல்லா அனலைஸ் ரிப்போர்ட்டுமே தமிழக வெற்றி கழகத்துக்கு 41% வாக்கு விழுந்திருக்கிறது, ஓட்டு விழுந்திருக்கிறது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது 121 தொகுதியில தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுகிறது அப்படிங்கிற கருத்துக்களை கொடுத்திருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுல ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு உயரிய பதவியில இருந்து ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய ரவி அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான அதிகாரி அப்படிங்கிற நிலையில பெயர் எடுத்தவர். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் போய் ரீச் ஆகும். அதே நேரத்தில் ரவி ஐபிஎஸ் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் அவர் பின்னணியிலிருந்து செயல்பட்டது ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர்ஸ். அப்போ எடுக்கப்பட்ட டேட்டா அக்யூரேட் டேட்டாவாக இருக்கும். அந்த டேட்டாவின் அடிப்படையில் அப்படிங்கிற கருத்துக்களை பதிவு பண்ணும் போதுதான் இதுவும் திமுகவுக்கு ஒருவித கதிகலக்கத்தை உருவாக்குது. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்துட்டு இருக்கு. இப்படின்னு நாம இதை கடந்து போக முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இப்படி ரவி ஐபிஎஸ் அவர்கள் ஒரு தகவலை வெளியிட்ட பிறகுதான் முதலமைச்சர் மட்டத்திலேயே பெரிய டென்ஷன், பிபி எகிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, ரவி ஐபிஎஸ் அவர்களுடைய பின்னணி. என்ன காரணம் அப்படின்னா, திமுகவில் மிக முக்கியமான, திமுக எப்போதெல்லாம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறதோ அப்போதெல்லாம் அமைச்சராக தொடரக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களை பொறுத்த வரைக்கும் ரவி ஐபிஎஸ் அவர்களுடைய சிஸ்டர் தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது மைத்துனர் தான். தங்கம் தென்னரசு அவர்கள் ரவி ஐபிஎஸ் அவர்களுக்கு மைத்துனர் தான். ஒரு அமைச்சர் அவருடைய சார்புடையவர்களை இது போன்ற ஒரு சர்வேயை வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. இதை கடந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதே ரவி ஐபிஎஸ் அண்ணா யாரை மேரேஜ் பண்ணிருக்காங்கன்னா, திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியனை மேரேஜ் பண்ணிருக்காங்க, சந்திரசேகர் அவருடைய பெயர். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு திமுக பின்புலம் கொண்ட திமுகவுல முக்கியமான பதவியில் ஒருத்தர் எம்பியா இருக்காங்க, இன்னொருத்தங்க அமைச்சரா இருக்காங்க.